பாருங்க, சூப்பராக வந்திருக்குங்க. நல்ல திக்காக இருக்குது மசாலா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஷெஃப் தமிழ். இது உங்கள் ரெசிபி புக் தமிழ் யூடியூப் சேனல். எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது சூப்பரான முட்டை கிரேவி. எப்படி முட்டை கிரேவி செய்கிறேன்னு பார்ப்போம். இதை சப்பாத்தி, பரோட்டா, சாதம் எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். டக்குன்னு பண்ணிடலாம். எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். முதல்ல நாங்கள் மசாலாவை அரைச்சிக்கலாம். இதே மாதிரி மீடியம் சைஸ் வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணிக்கொள்ளுங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 3 பீஸ் பச்சை மிளகா அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 5 பீஸ் வெள்ளைப்பூடு அதையும் சேர்த்துக்கிறேன். இஞ்சி ஒரு சின்ன துண்டு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு மீடியம் சைஸ். கருவேப்பிலை கொஞ்சம். இதை மாதிரி ஒரு மிக்ஸ் ஜாரில் எல்லாத்தையும் உண்டா போட்டு அரைச்சிக்குவோம். பாருங்கள், நான் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கல, ஒரு மீடியம் லெவலில் நான் அரைச்சிருக்கேன். இந்த பாருங்கள், இது மாதிரி பாருங்கள், இது மாதிரி இருக்கணும். பாருங்கள், ஒரு கடாயை வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகினதும் கொஞ்சம் பிஞ்சளவு கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு கொஞ்சம் சீரகம் சேர்த்துருக்கேன், சூடு எண்ணெயில் போடுறேன். இப்போ அது நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம மசாலா அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது தீயை நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். வச்சு ஒரு 5 to 6 நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு வரும், வேறே வரும் வரைக்கும் இதை நாங்கள் கொஞ்சம் வதக்கிக்கலாம். பாருங்கள், இது அப்படியே கொதித்து வருது. ஒரு 3 நிமிஷம் ஆகிட்டு அப்படியே கொதிக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும். இன்னொரு 3 நிமிஷம். மசாலா கொஞ்சம் நல்லா சுண்டி வரணும், அது வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் வதக்கிக்கலாம். இந்த பாருங்கள், ஒரு 6 நிமிஷம் கொதிச்சிருக்கு. இப்போ நாங்கள் இதை மசாலாவை சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி மிளகாத்தூள் நல்லாயிருக்கும், நல்ல கலராக இருக்கும், அதிகம் காரமாக இருக்காது. காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். தனியாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் ஒன்றா சேர்த்து மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனை போகும் வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கணும். மசாலா நல்லா சுண்டி வருதுங்க. இப்போ நல்ல கெட்டியான தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பாருங்க, தயிர் சேர்த்து நான் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து வதக்குறேன். தயிர் கட்டாயம் சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து மசாலாக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க, நல்ல ஒரு ரிச்னஸ் கொடுக்கும். இதில் நான் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ மசாலா நல்லா இருக்குது, ரொம்ப ட்ரை இல்லாமல் நல்லா இருக்குது. இன்னொரு 5 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் நாங்கள் இதை கொதிக்க விடலாம். பாருங்கள், 4 முட்டையை வச்சுருக்கேன். 4 முட்டையை நாங்கள் இதில் சேர்த்துக்கலாம். 4 முட்டை சேர்த்துருக்கேங்க. இப்போ இதை நான் தீயை மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். இன்னொரு 5 நிமிஷம் நாங்கள் இதை கொதிக்க விடலாம். கொத்தமல்லி இலை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது கடைசியில் கொஞ்சம் சேர்த்துக்கணும். சேர்த்து இன்னொரு 2 நிமிஷம் வேக விடலாம். நாங்கள் இன்னொரு 2 நிமிஷம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்குங்க. நல்ல திக்காக இருக்குது மசாலா. ரெடி நம்ம முட்டை கிரேவி.